இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக, எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. இப்போ சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் தொக்கு போட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம்